ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா? மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9603294461 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற 2026 நம்ம எல்லாருக்கும் 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்க போகுது, எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோட்டு மொழி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட அமைப்பை இன்னைக்கு கண்டுபிடித்து நிறைய பேருக்கு அது மூலமா ஜோதிட பலன்கள் சொல்லிட்டு வராங்க. கோட்டு மொழி ஜோதிடர் சத்யா அவர்கள், மேம் வணக்கம். வணக்கம் மேம். கடக லக்னக்காரர்களுக்கு 2026 எந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்றம் எதுல கவனமா இருக்கணும்? பொதுவாக கடக லக்னத்துக்கு அப்படின்னாலே இந்த 2025ல் நிறைய மனக்காயங்கள் பட்டிருப்பாங்க, நிறைய உதவாங்கியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது 2026 வருஷமே வந்து லைட்டாக இவங்களுக்கு இந்த ஜெர்க்குன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பயம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காப்பாற்றுறது யார் அப்படின்னா, உண்மையிலேயே சனி தான் காப்பாற்றினாரு. ஆனால் வந்து இவங்களுக்கு அது தெரியாது, என்னை வச்சு செஞ்சதே அவர் தான் அப்படிம்பாங்க. பட் சனி வந்து இந்த 2025வது வருஷத்தில் நிறைய சிம்டம்ஸ் கொடுத்துருப்பார். ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய சிம்டம் கொடுத்துருப்பார். பட் கடகம் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா மனதால் இயங்கக்கூடியவங்க. ஸோ இவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க, ஒரு இடத்துல அடிபடுறாங்க அப்படின்னா அந்த காயத்தை தான் உள்வாங்குறாங்க, அது கற்றுக் கொடுத்த பாடத்தை விட்டுடுறாங்க. ஸோ இது உங்களுக்கு பெரிய மைனஸ். அப்போ சனி என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு ஃபுல்லாக நிறைய அனுபவத்தை கொடுத்தாரு. இவங்க கேட்கல, கேட்டவங்கெல்லாம் தப்பிச்சிருப்பாங்க இந்த வருஷத்தில். ஓகே, இப்போ இந்த அனுபவ பாடத்தோட தான் இவங்களுக்கு 2026 ஆரம்பிக்குதுங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 12ல் குரு முதல் 6 மாதம், ஓகேங்களா, 8ல் ராகு, 2ல் கேது, சனி 9ல், இப்படி தான் இந்த வருஷம் ஆரம்பிக்குது. இந்த வருஷம் இவங்களுக்கு உண்மையிலே கிஃப்டடா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாக்கியம். இப்போ இதில் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது இந்த இறக்கப்படுறாங்க இல்லைங்களா, உதவி செய்யறதும் இறக்கப்படுறதும் நல்ல விஷயம்தான். ஆனால் யாருக்கு உதவி செய்கிறோம், யாருக்கு இறக்கப்படுறோம், எந்த விஷயத்துக்காக இறக்கப்படுறோம், இதில் முதல்ல இவங்களுக்கு கவனம் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தர் ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும்னு நம்புகிறாங்க இல்லைங்களா. உள்ளுக்குள்ளே ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய கண்ணீருக்கோ அந்த வருத்தத்துக்கோ இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. உள்ள குரல் சொல்லும், கவனி கவனின்னு சொல்லிட்டு கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இப்போ இவங்க செய்ய வேண்டியது உதவி செய்வதிலும் இரக்கம் காட்டுவதிலும் ரொம்ப நிதான அவசியம். வழியை போய் உதவி செய்கிறத தயவு செஞ்சு விட்டுறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 8ல் ராகு இருக்கார், 2ல் கேது இருக்கு இல்லைங்களா. இது என்ன பண்ணுன்னா வாக்கு கொடுக்க வச்சிடும். ஓகே, அதன் மூலயமா 8ல் வந்து ராகு இருக்கார் இல்லைங்களா, நல்ல அனுபவத்தை கொடுத்துருவார். ஏற்கனவே வாங்கினதே நிறையா இருக்கும். ஸோ அப்போ இதையெல்லாம் இதை தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இவங்க ஜெயிச்சுடுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நோ சொல்லணும். தன்னால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் அந்த ஹெல்ப் பண்ண முடியும், ஸோ என்ன நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லணும். அடுத்து வந்து முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நோ சொல்லிடணும். அவங்க வருத்தப்படுவாங்க, இவங்க வருத்தப்படுவாங்கன்னு பார்க்கக்கூடாது மேம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும். அடுத்த 6 மாதம் அப்படிங்கும்போது லக்னத்துக்கே குரு வர்றார். ஆக்சுவலாக வந்து இது பொதுவாக சொல்லக்கூடாது தான், ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். 1 வருஷம் சுயநலமாக இருங்க. ஓகே, ஓகேங்களா. முதல்ல உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய வருமானம், உங்களுடைய மரியாதை, உங்களுக்கான அந்தஸ்து, இந்த நாளை காப்பாற்றிக்கிறதுல தான் இந்த 1 வருஷம் ஃபுல்லாக முயற்சி இருக்கணும். உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு போக தான் மற்றவங்களுக்கு பயன்படுத்தணுமே தவிர மற்றவங்களுக்கு போக உங்களுக்குன்னு இதனால் வச்சுருந்ததை தவிர்த்தரணும். 1 வருஷம் சுயநலமாக இருந்தாங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். அருமை. அடுத்தா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து போகலாம். திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்க, மறுமணம், இவங்களுக்கெல்லாம் இந்த கடக லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த கடக லக்னத்துக்கு இந்த திருமணத்திற்கான காலம் அப்படிங்கிறப்போ இந்த 2வது 6 மாதங்கள் இருக்கும் இல்லைங்களா, லக்னத்தில் வரும்போது 5, 7, 9வது வீடுகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஸோ இந்த டைம் முதல் திருமணம், மறுமணம் எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ இந்த டைமை பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிலம், வீடு, சொத்து வாங்கணும் அப்படிங்கிறவங்க அதுக்கான முயற்சி எடுத்திருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்கும். என்னுடைய பாட்டனார் சொத்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த பாட்டனார் சொத்து வகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போட வேண்டியது தான் இருக்குது. இயல்பான இது வந்து இந்த வருஷத்தில் அமையிறது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும்.
அதே சமயத்துல இந்த பின்னாறு மாதங்கள்ல இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த அடுத்து இருக்கக்கூடிய 6 மாதங்கள் இதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத இவங்க பயன்படுத்திக்கலாம். மத்தபடி இவங்க வந்து இந்த சொத்து வாங்குறதுக்கு, இந்த வாகனம் வாங்குறதுக்கு அப்படின்னா, அதே 6 மாசம் பின்னாறு மாதங்கள்ல இவங்களுக்கு வந்து லக்னமே கடக லக்னம் தான். அந்த இடத்துக்கே குரு குரு வர்றாரு. வர காலபுருஷனுக்கு அது 4ஆம் வீடு. ஆமா. ஸோ இது வந்து ரொம்ப யோகமான காலம். ஆனா இந்த சமயத்துல இவங்க போய் வாங்கலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூட துணைக்கு வந்து கூட இருக்கிற ஆட்கள கூட்டிட்டு போக்கூடாது. திறமைசாலிகள், அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட மட்டும் ஆலோசனைய கேட்டுட்டு, தான் போய் வாங்குனாங்கன்னா நல்லாருக்கும். தங்கூட இருக்கிறவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டு, இவங்க ஒண்ணு வாங்குனாங்க அப்படின்னா தான் பிரச்சனைகள் வரும். ஸோ இத மட்டும் கவனத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா, வர ஜூன்லேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள வீடு யோகமும், வாகன யோகமும் உண்டு. கண்டிப்பா. அடுத்த படிக்கிற மாணவர்கள், அதே மாரி நான் ஃபாரின்க்கு போணும்னு நெனைக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா போணும்னு நெனைக்கிறாங்க. இல்ல நான் கல்யாணம் ஆகியாவது ஃபாரின் போவேன் அப்படின்னு நெனைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் அந்த அமைப்பு இருக்கா? இந்த கடகத்துக்கு மட்டும் இந்த வருஷம் ஃபுல்லாவே அந்த அமைப்பு இருக்கு. ம். ஏன்னா, பின்னாடி முன்ன 6 மாதங்கள்ல 12ஆம் பாவத்துல தான் இருக்கார். ஸோ 12ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கடல் கடந்த பயணங்கள். போதாதுக்கு அது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு ஆமா. வேற. லக்னத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது அபரிதமா வேலை செய்றார். ஸோ இந்த வெளிநாடு போறது, இல்ல நான் இங்கிருந்தே வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் ஐடிக்குள்ள நுழையலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கடக லக்னக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய மாதங்கள்னா 2026ல என்ன மாதம்? இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாதத்த பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட் பண்றது. ம். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, அந்த இடத்துல மட்டும் தான் இவங்க மத்தவங்க சொல்றாங்கன்னு ஷார்ட்கட்ல கொஞ்சம் போயிடுவாங்க. ஏன்னா, இப்ப என்ன காரணம்னா, வைகாசி மாதத்துல சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கூடிய சூரியன் இவங்களுக்கு 11ஆம் ஆமா. வீடான ரிஷபத்துல இருப்பார். பட் இந்த லக்னத்துக்கு அது பாதகஸ்தானம். ஓகே. போதாக்குறைக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர வேற பார்த்துருவாங்க. 12ல குரு வேற இருக்காரா, ஸோ அப்ப பணம் என்னவாகும்? தவறான ஒரு இடத்துல போயிட்டு முதலீடு ஆமா. ஆயிடும் அப்படிங்க. ம். ஸோ அதனால இதுல கவனமா இருக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசத்த பொறுத்தவரைக்கும் 2 கூடிய சூரியன் 3ல இருப்பாரு. சனி பார்ப்பாரு. கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியாது. அதேபோல தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வுகளா இருக்கிறது. வருமானம் வந்து கடனுக்கும், வட்டி கட்டுறதுக்கும் அதிகமா போறது அப்படிங்கிற மாரி இருக்கிறனால, இந்த கடன் வாங்குறதையும், அடமானம் வைக்கிறதுலயும் இவங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆரோக்கிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒண்ணும், சுப செலவுகள் அப்படிங்கிறது. ஏன்னா குரு 12ல இருக்கு. சுப செலவு அப்படின்னா, நம்ம செய்ற செலவுகள் இப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக இருக்கலாம். இல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்காக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2,00,000 செலவு பண்ற வேண்டிய இடத்துல, ஏற்கனவே இரக்க குணம் அதிகங்களா 4,00,000 வச்சு செஞ்சுருவாங்க. அப்ப இந்த சூரியன் அப்படிங்கிறது 2 கூடியவர் வேற இல்லைங்களா? ஸோ வாக்கு குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இந்த செலவ நான் எடுத்துக்கிறேன். கல்யாணத்துல இந்த பாகத்த நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அத கொஞ்சம் லக்ஸூரியஸா அன்புக்காக போய் செய்ய ஆரம்பிச்சு மாட்டிக்கிறது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, இந்த மார்கழி மாசம் பொறுத்தவரைக்கும் சுப செலவுகளா வரும்போது நிதானமா இருக்கிறது அவசியம். அடுத்தது பங்குனில. பங்குனில வந்து வரும்போது, அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே. இவங்களுக்கான இந்த வருடம் அதிர்ஷ்ட எண்கள், அதுக்கப்புறமா அதிர்ஷ்ட நிறங்கள்னா என்ன இந்த வருடம் முழுக்க பயன்படுத்திக்கலாம்? இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல 2ஆம் எண்ணும், 9ஆம் எண்ணும் இவங்களுக்கு நல்லாருக்கும். ஸோ அத இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறங்கள் அப்டின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த நார்மலா இருக்கிற ஒயிட் கலர், வார்ம் ஒயிட், அதேபோல பேபி பிங்க், ஸ்கை ப்ளூ, அக்வா ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர், கோல்டன் கலர், சாண்டல் கலர். ஆக்சுவலி இவங்களுக்கு மட்டும் தான் இவ்வளவு பெரிய நிறங்கள். லிஸ்ட்டே இருக்கு. ஆமா, என்ன காரணம் அப்டின்னா, இந்த சந்திரனுடைய தன்மை அப்படிங்கிறது, மனம் இயல்பாக விரும்பக்கூடிய நிறங்கள். இந்த பேபி பிங்க், அக்வா ப்ளூ, அந்த ஸ்கை ப்ளூ எல்லாமே இயல்பா எல்லாருமே சரண்டர் ஆகக்கூடிய ஒரு கலர். ஸோ, அதனால கடகத்துக்கு டிஃபால்ட்டாவே அது இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரனுடையது நார்மல் ஒயிட். அதுக்கப்புறம் 5, 9 கூடிய நிறங்களாக தான் பிற நிறங்கள் வருது. இந்த வருடம் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் வாழ்வியல் முறையில இவங்க நீங்க இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க. ஒவ்வொரு மாசமும் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு வழிபட வேண்டிய கோவில்கள் அப்படின்னா பௌர்ணமி. பௌர்ணமியில சித்தர் வழிபாடு. பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோவில்கள்ல வழிபாடு. அதாவது சிவன், பார்வதி சமேதரரா இருக்கிற அம்மன் கோவில்கள்ல போயிட்டு அங்க அபிஷேகத்துல கலந்துக்கிறது. ம். ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு இந்த டைம்ல நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி. ஸோ திருப்பதி போயிட்டு வர்றது இவங்களுக்கு. ஸோ இதுல எத வேணாலும் இவங்க வந்து கோவில்களாக இந்த பரிகாரத்த பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வாழ்வியலாகத்தான் வேணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. பக்கத்துல எங்க உங்களுக்கு ஆறோ, அருவியோ, கடலோ வீட்டு பக்கத்துல எங்க இருந்தாலும், இல்ல நீங்க போற இடத்துல இது இருந்தது அப்படின்னா, இதுதான் பரிகாரம். குளிச்சிடணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒண்ணு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு முறை 1 பக்கெட் தண்ணிக்கு 1 கிலோ கல்லுப்பு போட்டு, அதாவது இப்ப ம். கடலெல்லாம் பக்கத்துல எதுவுமே ஆமா, கிடையாது ஆமா. அப்படின்னு இருக்கிறவங்க, 1 பக்கெட் தண்ணிக்கு 1 கிலோ கல்லுப்பு போட்டு அந்த தண்ணீல குளிக்கிறது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுல
பொதுவா எல்லாருக்கும் சேர் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குன்னா, துவைச்ச துணியெல்லாம் தூக்கி போடுறதுக்கு தான் வச்சிருப்போம். சரிங்களா? எல்லார் வீட்லயும் அது வச்சிருப்போம் இல்லையா? பட் இவங்கள பொறுத்தவரைக்கும், துணி எந்த அளவுக்கு மடித்து, அடுக்கி அந்த கரெக்ட்டா அந்த கப்போர்ட்ல வச்சு மெயின்டெயின் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு இவங்களுக்கு மனம் திடமாக, தெளிவாக, நிதானமா இருக்கும். ம். எங்கேயுமே போகாம நீட்டா கப்போர்ட்ல இருக்கிற துணிய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். வித்தியாசமான ஒரு விஷயமா நீங்க ம். சொல்லியிருக்கீங்க. சுலபமும் கூட. இப்ப பார்த்துட்டு இருக்க கடக லக்னக்காரர்களுக்கு சுலபமா அடுத்த வருடத்த எப்படி பாசிட்டிவா கொண்டு போலாம்னு நல்ல ஒரு அவேர்னஸ் குடுத்துருக்கு. அடுத்ததாக கண்டிப்பா. விருச்சிக லக்னம் 8ஆம் பாவம். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? பொதுவா விருச்சிக லக்னம் அப்படின்னாலே, எல்லாரும் ரொம்ப சொல்லுவாங்க, தேள் கொட்டுற மாரி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இயல்பா விருச்சிக லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மன உணர்வுகள யார்ட்டயும் ஷேர் பண்ற கேரக்டரே கிடையாது. ஆனா, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க. ஆனா, இவங்க எதையுமே வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. 1 எல்லாமே இவங்களுக்கு ஆழமா தான் இருக்கும். அதனால இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியா அப்படின்னா, இவங்கள புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஏன்னா, இவங்க கூட வந்து கொஞ்சம் வருஷம் டிராவல் பண்ணிட்டே இருந்தா தான் இவங்கள ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ, ஏற்கனவே வந்து எதையும் வெளிச்சொல்லாத வாங்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு, இந்த மாரி தேள் கொட்டுற மாரி கொட்டுறதுங்கிற ஒரு பேரும் கூடயே தான் இருந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு இப்ப 4ல ராகு, 5ல சனி, 8ல குரு. அதுக்கப்புறம் 10ல வந்து கேது இருக்காரு. அடுத்த 6 மாசத்துல 8ல இருக்கிற குரு வந்து பாக்கியஸ்தானங்கிற 9க்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துருவாங்க. கரெக்ட். இந்த சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு முதல்ல எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும், அவங்க ராசியில பிறந்திருந்தாலும் சரி, விருச்சிக லக்னத்தில பிறந்திருந்தாலும் சரிங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மனம். ஏன்னா இவங்களுக்கு விருச்சிகமே வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் நீசமாகிற வீடு. போதாக்குறைக்கு நடுநட்சத்திரம் வந்து சனியுடையது. இந்த காம்பினேஷனே வந்து இந்த சந்திரன், சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது புணர்ப்பு தோஷம்னு மைனஸ்ல இருக்கும். பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்தவங்களுடைய ஆழ்மனதை படிக்கக்கூடிய திறனும் இந்த காம்பினேஷனுக்கு தான் இருக்கும். ஸோ விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தான். மனம் பத்திரம். மனசு பத்திரமா இருந்தது அப்படின்னா, லைஃப்ல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே சக்சஸ் தான். அந்த இரக்கம்ங்கிற ஒண்ணு இவங்களுக்கு இருக்காது. இந்த சொல்லுவாங்களே, "ஜான் ஏறுனா முழம் சறுக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு முழம் சறுக்குறது தான். ஆனா, அதுக்கப்புறம் வந்து ஜான் ஏற மாட்டாங்க. 2 முழம், 3 முழம்னு தான் ஏறுவாங்க. அதுதான் இவங்களோட சக்சஸ் ஃபார்முலா. ஸோ, அப்ப இவங்களுக்கு 5ஆம் வீட்ல இருக்கிற சனி யார் அப்படின்னா, 3க்கும் 4க்கும் உடைய சனி 5ல. அப்ப இவங்க இவங்க போடுற திட்டங்கள்ல ஒரு தெளிவு இருக்கணும். திட்டங்கள் தெளிவாக இருந்தது அப்படின்னா, அதனுடைய செயல் அபரிதமாக இருக்கும். அந்த செயல் இவங்களுக்கு லாபத்தையும், வெற்றியையும் நிச்சயமாக குடுத்துரும். சப்போஸ் திட்டங்கள்ல தெளிவு இல்ல, இல்ல அடுத்தவங்களுடைய சொல்றத தான் நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னா, திட்டங்கள் மாறும். திட்டங்கள் செயல்படுத்துவதில் தாமதம். அது வெற்றி அடைவதிலும் தாமதம். இப்படிதான் இருக்கும். அருமை. இவங்களுக்கான ஒரு வேலை, தொழில், இடமாற்றம், இல்லாட்டி நான் இப்போ என்னோட வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப இவங்களுக்கு வந்து பொதுவா விருச்சிகமே வந்து பார்த்தீங்கன்னா, கடினமான உழைப்பாளிகள். இந்த சாப்பாடு தண்ணி இல்லாம வேலை பார்க்குறதும்பாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் இவங்க எல்லாமே. ஆனா என்ன ஒரு காரணம், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலையில ரொம்ப கரெக்ட்டா இருப்பாங்க. வேலையில நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா, ஒண்ணு உடல் பாதிக்கும், இல்லைன்னா மனசு பாதிக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் வீட்ல ராகு இருக்காரு. அந்த ராகு வந்து இப்ப 6ஆம் வீட்ட பார்க்குறாரு. அப்ப இவங்களுக்கு முதல் முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மனசு. மனசு நல்லா இருந்தது அப்படின்னா, இவங்களுடைய 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு, இவங்க போடுற எல்லா விஷயங்கள்லயுமே வந்து ஒரு அபரிதமான திட்டம் போட வைப்பார். ம். ஒரு தெளிவு இருக்கும். ஒரு பேரறிவுங்கிறது ராகு தான். அத வந்து இப்ப இந்த டைம்ல குடுத்துரும். அதே சமயத்துல உடல். ஆரோக்கியத்துல இப்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். இல்ல அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள், பித்தம் சார்ந்த நோய்கள இப்ப இவங்களுக்கு குடுக்கும். ஓகே. இல்லன்னா காற்று சார்ந்த நோய்கள். இது இப்ப வரும்போது உங்களுடைய உழைப்பு என்ன ஆகும்? கரெக்ட். அப்ப வேலை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா கூட, உடல் அந்த இடத்துல போதுமான அளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பு குடுக்காது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப ரொம்ப முக்கியம். அப்போ வேலைய பொறுத்தவரைக்கும், முதல்ல வேலையில பிரச்சனைகள் வெளியிலிருந்து வருதுங்கிறது 2வது. நமக்குள்ள இருந்து வராம இருக்கணும். ஓகே. அப்போ உடலையும், மனதையும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேலைக்கான இடம் எடுத்துட்டீங்கன்னா மேஷம். ம். அந்த மேஷத்துக்கு இப்போ 3ல குரு இருக்கார். ஆமா. ஸோ முயற்சி. விடாமுயற்சி இவங்களுக்கு வேலையில வெற்றியை குடுக்கும். சரி எப்ப வெற்றி குடுக்கும்? ஏன்னா நான் இப்ப மாடு மாதிரி தான் வேலை பார்க்குறேன். ஆமா. எப்ப வெற்றி குடுக்கும்னா, முன்னாறு மாதங்கள்லயே உங்களுக்கு குடுத்துரும். அதுவும் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம். ம். அந்த ஆனி மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆவணி மாசத்துக்குள்ளேயே அந்த முன்னேற்றத்த குடுத்துரும். இல்ல அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாறு மாதங்கள்ல. இவங்களுக்கான திருமணம், முதல் திருமணம், மறு திருமணம், இல்ல காதல் கைகூடுமா? இந்த மாரி ஒரு கேள்விகள். இப்ப இவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாறு மாதங்கள்ல கிரகங்கள் வந்து சாதகமான சூழல் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா,
இந்த 5ல 3 கூட 3ங்கிற விருப்பத்திற்குண்டான சனி, 5 அப்படிங்கிற காதலுக்குண்டான இடத்திலிருந்து 7ங்கிற செயலுக்குண்டான இடத்தையும், வெற்றிங்கிற 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ சனி என்னன்னா தாமதம். ஸோ இப்ப இந்த காதலை வெளிப்படுத்துவதிலும், அதை திருமணத்திற்கான முயற்சிகளுக்கு கொண்டு போறதுலயும் இப்ப தாமதமாகும். இது எப்ப சக்சஸ் ஆகும் அப்படின்னா, பின் 6 மாதங்கள்ல. குரு உச்சமாகி பாக்கியத்துக்கு வந்து உச்சமா பார்க்கும்போது இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். 1. திருமண முயற்சிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பின் 6 மாதங்கள்ல திருமண முயற்சிகள் நல்லா இருக்கு. இந்த நிலம், வீடு வாங்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு செகண்ட் வீடாவது என் பேர்ல வாங்கிடணும். ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வருஷமாவது சுபமா பண்ணணும்னா, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கு? விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. விருச்சிக லக்னத்துக்கு குரு உச்சமான அந்த 6 மாசம் பெரிய வரம். ஓகே. இந்த வரத்த வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். அப்போ வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இடம் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரிங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். இந்த சக்சஸ் ஆகுற வரைக்கும் யார்ட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, முடிந்தவரை தனிச்சு போய் ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா, இது சீக்கிரமா அமைஞ்சிரும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணுங்கிறதுல இவங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கும். இப்ப ஒரு கார் வாங்குறாங்கன்னா மைலேஜா? இல்ல நம்ம எந்த பேஸ் பண்ணி வாங்குறோம்? அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த வாகனங்கள இவங்க வந்து தேர்வு செய்யணும். அதேபோல ஒரு வீடு வாங்கும்போது நம்ம கையில எவ்வளோ கேஷ் இருக்கு? இதுக்கு நம்மனால எது வாங்க முடியும்? ஸோ நமக்கு அப்பார்ட்மெண்ட்டா? இல்ல வில்லாவா வேணுமா? அந்த மாதிரி பிளான் எல்லாம் இவங்க இண்டிவிஜுவலா பண்ணுனாலே சரியா பண்ணிடுவாங்க. ஏன்னா 5ல இருக்கிறது சனி. ஸோ தனிமையில நிதானமா இருந்து ஸ்கெட்ச் போட்டா கிடைச்சிடும். கூட ஆள் சேர்த்துனாங்கன்னா, குழப்பம் மட்டும் தான் மிஞ்சும். ஸோ இவங்களுக்கு இந்த பின் 6 மாசம்னு சொன்னோம் இல்லைங்களா? ரொம்ப பெரிய வரம். வீடு, மனை, வாகனம், சுகம், சொத்துக்கள் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே. ஓகே. கரெக்ட்டா பயன்படுத்திட்டாங்கன்னா, இந்த 6 மாசத்துல சுத்தமாயிரும். இந்த 4ல் ராகு, 10ல் கேதுக்கான ஒரு பயம். இந்த 4, 10ல இந்த ராகு கேதுக்கள் இருக்கிறது, இதுவரைக்கும் யார் மேலயெல்லாம் நம்ம உயிர குடுத்து அன்பா இருப்போம் இல்லைங்களா? துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்கிறத நல்ல தெளிவா சொல்லிக் குடுத்துருவாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு பூர்வ புண்ணியம்ங்கிற 5ஆம் வீட்ல தான் இவங்களுக்கு இப்ப சனி இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கர்மஸ்தானத்துல தான் இப்ப வந்து கேது இருக்காரு. 10ஆம் பாவத்துல. இந்த சமயத்துல நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொருவரினுடைய உண்மை சொரூபத்த ஃபுல்லா நமக்கு காட்டிக் எடுத்து குடுத்துரும் இல்லைங்களா? காட்டிடும். இத மைனஸ் அப்படின்னு நினைக்காம, ஒரு பெரிய கிஃப்டட் பீரியட். இவங்கள நம்ம அனுபவம். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. அப்போ யார் மேலயும் பற்று இல்லாமல், நம்முடைய செயல் என்ன? ஒரு மகனா, மகளா? ஒரு கணவனா, மனைவியா? ஒரு அப்பா, அம்மாவா? நான் ஒரு சகோதர, சகோதரியா? நம்முடைய கடமை என்னவோ, அதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்திட்டு போயிட்டோம் அப்படின்னா, இந்த சனியும், இந்த கேதுவும் அவங்களே நம்மள பத்திரமா பார்த்துப்பாங்க. நம்ம ஐயோ! அடிக்கிறாங்களே, நம்மள ஏமாத்திட்டாங்களே, நம்மகிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அவங்க ஒண்ணும் செய்ய வேண்டாங்க. அந்த நினைவுகளே நம்மள அதல பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும். ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த நடந்த சம்பவங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கைய காப்பாத்திக்க போறோமா? இல்ல நம்மளே அழிச்சுக்க போறோமாங்க? ஏன்னா விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் வெளியில இருந்து யாரும் வந்து அழிக்கவே வேண்டாம். விவேக் மாதிரி. நம்மளே நம்மள சாத்திக்குவோம். ஸோ இந்த ராகு கேதுக்கள் ஒரு பெரிய பாடம் கத்துக் குடுக்குது. நிச்சயமாக. மற்றவர்களுடைய உண்மை சொரூபத்த தோலுரிச்சு காட்டுது. இந்த சனி, ராகு, கேதுக்கள். இதுல மட்டும் பாடம் கத்துக்கிட்டா, குரு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. நம்மளுடைய வாழ்க்கைய பக்குவப்படுத்தி, காப்பாத்தி, ஒரு விருச்சிக லக்னத்த இந்த வருஷம் ஒரு நல்ல ஏற்றத்தோட, அதே சமயத்துல குருஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா. அந்த மாரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துருவாரு. படிக்கிற குழந்தைகள், வெளிநாடு போணும். சும்மாவது நான் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரணும். இந்த ம். வருடமாவது அதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பதில்? சூப்பரா இருக்கு. ஏன்னா இப்ப 8ல குரு இருக்காரு. ஸோ கடல் கடந்து செல்வதற்கு நல்ல வாய்ப்பு. வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல 9த்துல வரும்போதும் வெளிநாட்டு யோகம் தான். ஸோ இப்ப யாருக்காவது இந்த வெளிநாடு போகணுங்கிற ஆசை, அது ஒரு டூர் மாதிரி கூட போலாம். இல்ல நான் வந்து சேலரி ஒரு பேசிஸ்ல தான் நான் போலான்ட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் சரிங்க. விடாமுயற்சி, தைரியமா பண்ணுங்க. தனியா பண்ணுங்க. இத மட்டும் பண்ணாங்கன்னா சக்சஸ் பண்ணிக்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னு. இவங்களுக்கு கவனமான மாதங்கள் அப்படின்னா, முதல் மாசம் வந்து மார்கழி. 2வது மாதம் பங்குனி. ஸோ இந்த 2 மாதங்கள் தான் கவனமா இருக்கணும். என்ன காரணம்னா, இப்ப குரு வேற 8ல இருக்காரு. ஸோ அதனால இந்த 2வது மாதங்கள் அப்படிங்கும்போது, இவங்களுடைய வருமானம், இவங்களுடைய குடும்பத்தில பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா ஓகே. போதாக்குறைக்கு சனி, ராகுவும் பாக்குது. ம். பங்குனி மாதம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏற்கனவே 5 கூடிய குரு 8ல. மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள்ங்கிறது இயல்புல இருக்கிற ஒண்ணு. போதாக்குறைக்கு கர்மஸ்தானாதிபதியா சூரியன் வேற சனியோட தான் போய் அந்த இடத்துல உட்காருவார். என்னன்னா, அதீதமான மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
மனபேதமையிலேருந்து மனச்சிதைவு வரைக்குமே தொந்தரவு பண்ணிடும். ஸோ அதனால ஒரே விஷயம், சும்மாவே விருச்சிகத்துக்கு மனசு பத்திரம் தான். பங்குனி மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கங்கங்க. இவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், நிறங்கள் அப்படின்னா என்ன பயன்படுத்திக்கலாம்? இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 1, 3, 9 இது 3ம் எப்பவுமே லக்கியா இருக்கும் இந்த எண்கள். நிறங்கள் பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னா சந்தனம். சந்தன நிறம், கோல்டன் கலர், அப்புறம் மஞ்சள், ஆரஞ்சு. இவர்களுக்கான தெய்வ வழிபாடு, வாழ்வியல் முறையா இவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்னா என்ன பண்றது? இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முருக வழிபாடும், சித்தர் வழிபாடும். அதே போல வருடம் ஒரு முறை திருச்செந்தூர். ஸோ இது 3ம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைங்க இப்போ கோயில் போக முடியாது. வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு. வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா இவங்களுக்கும் அதேதான். கடல், அருவி, ஆறு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ போயிட்டு இதில் குளிச்சுட்டு வந்துடணும். 1. 2வது இந்த மனம் எப்பெல்லாம் தடுமாற்றங்கள், சலனங்கள் இருக்குதோ, உணர்ச்சி பிடியில் மாட்டிக்குதோ அப்போ எல்லாமே ஒரு பக்கெட் தண்ணியில் 1 கிலோ கல்லுப்பு கலந்து குடிக்கிறது. 3வது ஆடை நிறுத்தி அப்படிங்கிறது. ஏன்னா நம்முடைய ஆடை தான் 24 மணி நேரமும் நம்மளோடையே இருந்துக்கிறது. ஸோ இந்த நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விருச்சிகம் ராசி இருக்கிற வீட்டில் அவங்க வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸு கசங்களாக இருக்குது அப்படின்னா, அதாவது வழக்கம் போல் சேரில் ட்ரெஸ்ஸு கிடைக்குது அப்படின்னா இவங்க தடுமாற்றமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஸ்ஸு நீட்டாக கரெக்டா கபோர்டு அரேஞ்ச் போயிடும். ஆயிரும். ஓகேங்க. ஸோ இந்த ஆடை பரிகாரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து இந்த கடகமாக இருந்தாலும் சரிங்க, இந்த விருச்சிகமாக இருந்தாலும் சரி, மீனமாக சரி, இவங்க 3 பேர்த்துக்குமே இது ஒரு பரிகாரம். அது வெறும் ஆடை மட்டும் ஒரு வீட்டில் வந்து நம்ம செய்கிற ஒரு வேலை மட்டும் கிடையாது. இவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கிற ஒன்று. அடுத்ததாக இருக்கிறது இந்த விருச்சிகம், இந்த வெறுநெத்தி இருக்கக்கூடாது. ம். சந்தனம் எப்பவுமே நெத்தியில் வச்சுக்கணும். இது ரொம்ப சாதாரணமாக பொட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், சாதாரணமாக சந்தனம் வைக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு. ஆக்ஞாவை வந்து கரெக்ட். குளுமைப்படுத்தக்கூடியது இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு முக்கியமே மனசு தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் சந்தனம் வைக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக வேலை செய்யும். முடிந்தால் மாசத்துல ஒரு 2 நாள் மௌன விரதம் இருக்கலாம். கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதுதான் இருக்கிறதுலயே. பட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணா எல்லாருக்குமே பாசிட்டிவா ம். இருக்கும்னு நினைக்கிறோம். மீன லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ண போதா? ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய இடத்திலேயே லக்னத்திலேயே சனி வேற இருக்கார். மேற்கொண்டு நீங்க சொல்லுங்க. பொதுவா மீன லக்னம் அப்படின்னாலே உள்ளுக்குள்ள எவ்வளவு சலனங்கள், குழப்பங்கள் இருந்தாலும் வெளியில தெரியாம மெயின்டைன் பண்றதுல வல்லவர்கள் யார் அப்படின்னா, அதுவும் அந்த மீனம் தான். மீனத்தை பொறுத்தவரைக்கும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே கவனிப்பாங்க. ஆனா, இவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல மனசு வந்து அப்படியே எரிமலை மாரி இப்படி கொதிச்சுட்டு இருக்கும். வெளியிலேயே காமிக்க மாட்டாங்க. அவங்களே குழம்பிப்பாங்க. அவங்களே அத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களே முடிவெடுத்துருவாங்க. ஸோ இதுதான் மீனத்தோட தன்மை. இப்படி இருக்கிற இவங்களுக்கு தான் இப்ப லக்னத்திலேயே சனி இருக்காரு. இந்த சனி 11க்கும் 12க்கும் உடையவர் லக்னத்துல இருக்காரு. இப்ப இவங்களுக்கு லக்னாதிபதியா இருக்கிற குரு 4ல இருக்காரு. 6ல வந்து கேது, 12ல ராகு அப்படி. அப்ப இவங்களுக்கு இப்ப எது இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருளாதாரம் தான். இப்போ இவங்களுடைய பொருளாதாரத்துல இப்போ இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ மீன லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாலே இயல்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பணத்துடைய அருமை நல்லாவே தெரியும். பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ சிரமங்கிறதும் நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு உழைப்பும் இருக்கும். ஆனா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இருக்கு இல்லைங்களா? இந்த பணத்தை நிர்வகிக்கணும் இல்லையா? ஆமா. அந்த அக்கவுண்ட்ஸ் மெயின்டெனிங் மட்டும் இவங்களுக்கு பர்சனலா வராது. ம். இவங்க வந்து ரொம்ப 4 நாள் நல்லா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. இப்படியே தான் இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு ஐடியா குடுக்கணும்னா, அக்கவுண்ட்ஸ எங்கெங்க மெயின்டெயின் பண்ணலாம்? லெட்ஜர்ல எப்படி எழுதலாம்? இத்தன ஆப் எல்லாம் இருக்கு. இந்த ஆப்ல போடலாம். டெய்லி கேஷ் இருக்குன்ட்டு அவ்வளவும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்கனால மெயின்டெயின் பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்கு இப்ப 6ல கேது இருக்கார். 12ல ராகு இருக்கு அப்படின்னா, பொருளாதார விரயம் தான் இந்த சமயத்துல அதிகமா இருக்கும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம். கடனுக்காக இருக்கலாம். தன்னுடைய உறவுகளுக்காக அவங்க வாங்கி வச்ச கடனை இவங்க எடுத்துக்கிறதா இருக்கலாம். அவங்களுடைய மருத்துவ செலவா இருக்கலாம். ஸோ இப்ப விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்ப இவங்க என்ன செய்யணும்னா, அக்கவுண்ட்ஸ் மெயின்டெனிங்க்கு முக்கியத்துவம் குடுக்கணும். ஓகே. அப்போ சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே கொஞ்சம் அதாவது இவங்கள ட்ரிகர் பண்ணி இவங்களுக்கு அந்த ரோசம் வந்துருச்சுன்னா சடசடன்னு மெயின்டெயின் பண்ணுவாங்க. அப்பவும் என்னால பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தங்கள இந்த அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்றதுக்கு கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். ஓகே. ஏன்னா, இப்ப இவங்களுடைய லக்னாதிபதி தான் இந்த வருஷம் உச்சமாகுறார். இன்னும் சொல்லப்போனா பவித்திரமான ஒரு கிரகம், முதற் கிரகம்னா அது குரு தான். அப்படி ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ உச்சமாகுற ரொம்ப அபரிதமான ஒரு காலத்துல, இந்த 1 வருஷம் இவங்க கரெக்ட்டா பிளான போட்டாங்க அப்படின்னா, நல்ல உயர்வை இவங்கனால அடைய முடியும். அப்ப இவங்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா,
பொருளாதாரத்துல. ஸோ ஒண்ணு அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். இல்ல அப்படின்னா மெயின்டெயின் பண்றவங்க கிட்ட ரெகுலரா அவங்க வந்து ஒரு WhatsAppலயோ எதுலயாவது குடுத்து அந்த செலவு கணக்க மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் சேர ஆரம்பிச்சுடும். வேலை, தொழில், வியாபாரம், புது முயற்சி, இடமாற்றம் இத பத்தி. இவங்களுக்கு வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க இயல்பாவே நல்ல ஹார்ட் ஒர்க்கர். ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இவங்கள பிரஷர் பண்ணுனா வேலை செய்ய மாட்டாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் கடினமா வேலை செய்வாங்க. சாப்பாடு, தண்ணி இல்லாம வேலை செய்வாங்க. ஆனா, அந்த வேலையில இவங்களுக்கு தொந்தரவு இருக்காது. கூடாது. ஒரு வேலைய இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்கன்னா, அத நேர்த்தியா குறிப்பிட்ட கரெக்ட்டா நேரத்துக்குள்ள பண்ணுவாங்க. அழகா முடிச்சுருவாங்க. இந்த இடையில நுழைஞ்சு கொடையறது, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சா அப்படின்னெல்லாம் கேட்டா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ஷன் வந்து முடியாது. பண்ணவே முடியாது. பண்ணி குடுத்தாலும் திருப்தி இல்லாம இருப்பாங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய பொறுத்தவரைக்கும் இந்த டைம்ல கொஞ்சம் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகே. வேலை கொஞ்சம் ப்ரெஷர் குடுக்க தான் செய்வாங்க. ஸோ இத புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி மைண்ட செட் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இத ஓவர் கம் பண்ணிட்டு வந்துரலாம். 2வது பிசினஸ். பிசினஸ் பொறுத்தவரைக்கும் லக்கி பீரியட். இந்த 1 வருஷம் யாரெல்லாம் சுய தொழில் முயற்சி பண்றாங்களோ யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணலாம். தாராளமா தன்னிச்சையா. பண்ணலாம். ம். இப்போ வந்து நான் வேலையிலேருந்து தொழிலுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த பிசினஸ்க்கான குவாலிஃபிகேஷன் மட்டும் எல்லாமே வளர்த்துருந்தாங்க அப்படின்னா, இந்த வருடம் தாராளமாக சுயதொழில் செய்யலாம். சரி அது ஃபர்ஸ்ட் ஹாஃபா, செகண்ட் ஹாஃபா அப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணலாம். ஏன்னா இவங்க லக்னத்துக்கு 10ஆம் வீட்ட குரு பார்க்குறாரு. ம். ஸோ தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். திருமணம், 2ஆம் திருமணம், குழந்ை பாக்கியம். நெறைய பேர் வந்து முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ம். வருடம் எனக்கு குழந்தை வந்துரும். ஏன்னா 5ல குரு வரார். ஸோ இவங்களுக்கு வந்து திருமண காலம் அப்படின்னா, இப்போ 4ல குரு இருக்காரு. அவரே வந்துட்டு ஓகே சுகஸ்தானத்துல தான் இருக்காரு. பட் இதுவும் நல்லா இருக்கு. இந்த 5ஆம் வீட்டுக்கு வரும்போது, இன்னுமே 100% திருமணம், மறுமணத்துக்கு ரொம்பவே நல்ல பீரியட் இந்த காலம் ஒண்ணு. 2வது குழந்தை பாக்கியம். இந்த நீண்ட நாளா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு, இது ஒரு வரமாய் கிடைத்த காலம் இது. இத சரியா பயன்படுத்திட்டாங்கன்னா, இது குழந்தை பாக்கியத்த குடுக்கும். காரணம் என்னன்னா, இந்த 5ஆம் வீடுங்கிறதே குழந்தை பாக்கியத்தை சொல்ற வீடு. அப்ப இவ்வளவு நாள் தாமதப்படுத்திக்கிட்டு இருந்த குரு, அந்த இடத்துல உச்சமாக வந்து அவரே குழந்தை பாக்கியத்த குடுத்துருவாரு. படிக்கிறவங்க, எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க, வெளிநாடுக்கு போணும்னு நெனைக்கிறவங்க, விசாக்கு அப்ளை ம். பண்ணியிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாடு போணும்னு நெனைக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பீரியட் நல்லா இருக்கு. அதுவும் இந்த எஜுகேஷனலுக்காக இப்ப +2 முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிகிரிக்காகவே நான் வெளிநாடு போறவங்க அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ். ம். மாஸ்டர் டிகிரிக்காக போறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து செகண்ட் 6 மந்த்ஸ் நல்லாருக்கும். ஸோ இவங்க தாராளமா முயற்சி பண்ணலாம். நிலம், வீடு வாங்குறது, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மெயினா. ஏன்னா குரு ம். 5க்கு வரும்போது அது இன்வெஸ்ட்மென்ட், ஷேரு, தங்கம் வாங்குறது இந்த ம். மாதிரி. இப்ப இவங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாவே இந்த வீட்டு யோகம்ங்கிறது இந்த டைம்ல இருக்குங்க. ஏன்னா ஓகே. லக்னத்துக்கு 4ல தான் குரு இருக்காரு. அடுத்து போறது 5ஆம் வீடு தான். ஸோ இவங்க வந்து வீடு வாங்குறதும், வாகனம் வாங்குறதும், சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கு பண்ணிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. எல்லாருமே நகை விலை ஏறிட்டே இருக்கு. அதுல என்ன, அதுல என்னங்கிறாங்க. மீனத்த பொறுத்தவரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப நல்ல பிளான். ஏன்னா, இந்த தங்கத்தினுடைய விலை வந்து மறுபடியும் குறையுமா அப்படின்னா, நல்லாவே தெரியும் தங்கத்தினுடைய விலை ஏறுமுகம் தான். இனி இருக்கக்கூடிய எதிர்காலமும் ஏறுமுகத்துல தான் இருக்கும். ஸோ இவ்வளோ விலையா இருக்கு, இவ்வளோ விலையா இருக்கேன்னா, அடுத்த வாரம் இது இன்னுமே தான் ஏறிடும். ஸோ ஆமா. அதனால மீன லக்னத்த பொறுத்தவரைக்கும் முதலீட்டை தங்கத்துல பண்ணணும். 6ல் கேது, 12ல் ராகு. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் வயிறு பத்திரம். ம். ஏன்னா, இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் வேலையில அதிகமா இப்ப கவனம் செலுத்துவாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மன சலனம், மன வலிகள். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பசிச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்ப இது சாப்பிடாதனால வயிறு என்ன ஆகும்? ஆல்ரெடி பாதிக்கப்படும் இல்லைங்களா? இது ஒரு விஷயம். 2வது ஹீட் இன்பேலன்ஸ்டு. இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஹீட் இன்பேலன்ஸ்டு தான். ஸோ இது 2வது பாத்துக்கணும். 3வது இவங்க சாப்பிடுற உணவுகள் ஃபுட் பாய்சன் ஆகுறது. ஓகே. அதனால உணவுகள்ல கவனம் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் நல்லா இருக்கணும். 4வது வந்து ஒண்ணே ஒண்ணு, இவங்க வயிறு வந்து கொஞ்சம் லேசா இருக்கணும். அது வந்து லைட் வெயிட்டா இருக்கிற உணவையாவது சாப்பிடணும். ஒண்ணு சாப்பிட்டா இவங்க சந்தோஷமா இருக்கும்போது கொஞ்சம் அளவு தெரியாம உள்ள போயிடும். பட் அது ரேரா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த உணவுகள் நல்லதா பார்த்து சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பசிக்கிறப்ப கண்டிப்பா ஏதாவது ஒண்ண சாப்பிட்டுக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னா என்ன மாதம்? இவங்கள பொறுத்தவரைக்கும் ஆவணி மாதம் கவனம். ம். ஓகேங்களா? அதுல கவனமா இருக்கணும். புரட்டாசி மாதத்துல நண்பர்கள், கணவன் மனைவி உறவு இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 12ல ராகு இருக்கு. ஸோ மாசி மாதம். இந்த 3 மாசத்துல மட்டும் கவனமா இருக்கணும். உங்களுக்கான கலர்ஸ் அண்ட் நம்பர்ஸ்னா நெக்ஸ்ட் இயர் 2026 ஃபுல்லா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? இவங்களுக்கு கலர்ஸ் நெறைய இருக்கு. ஏன்னா குருவினுடைய நிறங்கள் எல்லாமே இவங்களுக்கான நிறங்கள். போதாக்குறைக்கு
இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீர் வீட்டுக்காரங்க தான். மனசுக்கு பிடித்த நிறங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே. அப்ப இவங்களுக்கு இயல்பாகவே எந்த நிறம் புடிச்சிருக்கு. அது டார்க்கா இருக்கலாம், லைட் கலரா இருக்கலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா மீனம் அப்டின்னாலே உங்களுக்கு வந்து கிரீன் கலர் வேண்டாம் அப்டின்னு சொல்லுவோம். ஏன்னா, அது வந்து பகை கிரகமா இருக்கும் ம், அப்டின்னு சொல்லிட்டு ம். வேண்டாம் அப்டின்னு சொல்லுவாங்க. பட் இவங்கள பொறுத்தவரைக்கும் அது மனசுக்கு பிடித்திருந்தால், அந்த பச்சை நிறமே இவங்களுக்கு வாய்ப்புகள குடுக்கும். அருமை. இவங்களுக்கு வந்து கடவுள் வழிபாடு என்ன பண்ணிக்கலாம்? வாழ்வியல் பரிகார முறை. இவங்களுக்கு கடவுள் வழிபாடு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு திருச்செந்தூர், முருகன். முருகர் தரிசனம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில மீனாட்சி அம்மன் தரிசனம். சரி வாழ்வியல் முறைகள் அப்டின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் மழைநீர் பிடித்து வீட்ல வைக்கிறது. ம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் நீர் இப்ப திருச்செந்தூர் எல்லாம் போறாங்க, ராமேஸ்வரம் போறாங்க அப்டின்னா, அந்த கடல் தண்ணி கொண்டு வந்து வீட்ல வைக்கிறது. இது வந்து அந்த வீடெல்லாம் வந்து துடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுறது. அதேபோல ஆற்று நீர், அருவி நீர், கடல் நீர்ல குளிக்கிறது. இது 2வது. 3வது வந்து இவங்க வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா இப்ப தண்ணி 1 டம்ளர் எடுத்து வச்சுட்டு, நைட்டு 8லிருந்து 9 மணி அந்த இரவு நேரத்தில ஓப்பன் பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு, ஓகேங்களா? இந்த மூச்ச வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா மூச்ச எடுத்து விட்டுட்டு, ஒரு 3 முறை எடுத்து விடும்போது ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு இவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? விஷன். அத வந்து இமேஜின் பண்ணணும். கிட்டத்தட்ட சீக்ரெட் தான் இதுவும். பட் அந்த இமேஜின் பண்ணி முடிச்சுட்டு, அந்த தண்ணிய சிப் சிப்பா குடிச்சிரணும். இத ரெகுலரா இவங்க பண்ணும்போது, இவங்க வாழ்க்கையில மாற்றம் தெரியும். அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, பௌர்ணமிக்கு முன்னிரண்டு, பின்னிரண்டுன்னு சொல்லிட்டு 5 நாட்கள். கம்பல்சரி இத ஃபாலோ பண்ணணும். ஓகே. அவங்க லைஃப் மாறுறத அவங்கனாலயே ஃபீல் பண்ண முடியும். இதில இறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7:30 சனி காலத்தில இருக்காங்க. அப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா? இல்ல சைலன்ட்டா இருக்கணுமா? என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவா இந்த 7:30 சனி காலம் அப்படிங்கிறனால, இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சுயமா வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் தவறு பண்ண மாட்டாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நண்பர்கள், தன்னுடைய தெரிஞ்சவங்க, பழக்கவழக்கம் இந்த மாரி இடத்துலருந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்து மூவ் பண்ணும்போது, நோ சொல்றதுக்கு இவங்களுக்கு இப்ப வராது. இந்த மீன ராசியில இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, தன்னால முடியலன்னா உடனே நோ சொல்லணும் இல்லைங்களா? இவங்க நோ சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஆப்போசிட்ல இது நம்ம சொன்னோம்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே! அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா? பல்க் அமௌண்ட்ட கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ, இப்ப இவங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அப்படின்னா, கோல்டுல மட்டும் தான். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரி பிட்காயின், அதேபோல இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் இந்த சமயத்துல ரொம்ப இழுப்பாங்க. நோ மீன்ஸ் நோ. ஏன்னா இவங்களுக்கு அது ஒத்து வராது. 12 லக்னக்காரர்களுக்கும் பார்த்துருக்கோம். மீன லக்னக்காரர்களுக்கும் எல்லாம் அழகா புரியிற மாரி எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனைத்து மீன லக்னக்காரர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.